ஸோ ஃபாரெக்ஸ் அனாலிசிஸ் யூரோ யூஎஸ்டி பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து ஹையர் டைம் ஃப்ரேமே எடுத்துக்கிறேன். ஓகே, வீக்லியில் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். வீக்லியில் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். வீக்லியை பொறுத்தவரையும் வந்து ஒரு கரெக்ஷன் தான். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து கரண்ட் சப்போர்ட். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து இப்போ வீக்லி போயிட்டு இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்விங் வந்து கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுபடி எடுத்தீங்கன்னா இப்போ வந்து 4 ஹவர்ல வந்து இப்போ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டவுன்ல தான் இருக்கு. இன்னும் வந்து ரிவர்ஸ் ஆகல. ஸோ ஹெவி பேரிஷ் கேண்டில் இல்லையா, கீழே வரும் தான் நினைக்கிறேன். நீங்க வந்து யூரோஎஸ்டி பாத்தீங்களா, செக் பண்ணீங்களா? யூரோஎஸ்டியா? ஸோ நம்ம இப்போ இது எடுத்தோம்னா இங்க இருக்குல்ல, வந்து ஆக்சுவலா இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியா வந்து இந்த கேண்டில் 3 கேண்டில் வந்து ரிவர்சல் கேண்டில் தானே. டார்கெட் முடிஞ்சதா? டார்கெட் முடிச்சிட்டான். இப்போ கரெக்டா கீழே வர மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, லோவர் லோ போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து 4 ஹவர்ல நம்ம வந்து செல் சான்ஸ் வந்து எடுக்கலாம். வீக்லி முடிச்சுட்டு 4 ஹவர்ல வந்து எங்கெங்கெல்லாம் செல்லிங் சான்ஸ் வந்து கிடைக்குமோ அதை வந்து செல் பண்ணலாம். சொல்ல போனா இப்போ வந்து 4 ஹவர் வந்து ட்ராப் ப்ரைஸ் வந்து ஹெவியா ட்ராப் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டா பிரேக் அவுட் ஆன இடம் இந்த இடம் வந்து ரீசெண்டா வந்து இந்த ஜோன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். சரிங்களா, இங்கதான் ஆல்ட் ஆயிருந்தது. ஃபாலிங் வந்து ஆல்ட் ஆயிட்டு இப்போ வந்து ஃபர்தரா கண்டினியூ ஆகுது. கீழேன்னா அவ்வளவுதான், ஓப்பன் சப்போர்ட் வந்து இந்த ஏரியா தான். 1.170 தான் வந்து அடுத்த இடமா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் இன்கேஸ் மார்க்கெட் திரும்பணும் அப்படின்னா, மேல போனோம்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம். கரண்டா இருக்கிற இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். சரிங்களா, ஸோ இதையும் பிரேக் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்னும் ஃபர்தர் ஃபால் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ 4 ஹவரை பொறுத்த வரையுமே இப்போ வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்து நிற்குது. ஸோ இந்த ஏரியா வந்து இப்போ சப்போர்ட் வந்து இப்போ சப்போர்ட்ல நிற்குது. ப்ரீவியஸா இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இந்த ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ரெசிஸ்டன்ஸ் ஆயிருந்திருக்கு. இந்த இடம் தெரியுதுங்களா? நான் எக்ஸ்டெண்ட் பண்ணனா இந்த இடம் தெரியுதுங்களா? இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு ப்ரீவியஸ்ல. 4 ஹவர்ல. ஓகேவா? ஆமா ப்ரோ, பக்கா. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு இடத்துல ரிஜெக்ஷன். ஸோ இங்கேயுமே ஒரு ரிஜெக்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த டைம் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் டெஸ்ட் பண்ணிருக்கு. இந்த லெவலில் இந்த இடம் டெஸ்ட் பண்ணிருக்கு. அகெயின் பாத்தீங்கன்னா இந்த இடம் இன்னொரு வாட்டி சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஸோ இப்போ அதனாலதான் இந்த ஒரு சின்ன ரெஸ்பெக்ட். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஆல்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த ஒரு 4 ஹவர் கேண்டில் ஆல்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து அந்த ரெஸ்பெக்ட் தான். அந்த வாட்டி வந்து ப்ரைஸ் வந்து அங்க சப்போர்ட் பண்ணதுனால இந்த இடமும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. பண்ணிட்டு இப்போ பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆனதுனால இப்போ நம்ம அடுத்துதான் வந்து சார்ட்ல சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து கொஞ்சமா வந்து என்ன சொல்றது, ஒரு இதுவும் ஒரு ஜோன், சப்போர்ட் ஜோனா தான் வந்து இருந்திருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இதையும் பாருங்க. இனிமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல வந்து இந்த ஃபாலா இருக்கட்டும், அகெயின் வந்து இந்த ஒரு சின்ன சப்போர்ட் இதுவா இருக்கட்டும், இதுவுமே ஒரு நல்ல ஏரியா தான். அதுக்கு அடுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கும்.
சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வேல்யூ, ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஜோன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்றப்ப இந்த இடம் ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 ஹவர்ல ஃபிபோனாச்சி லெவல்ல எடுத்துட்டோம்னா பாட்டம், அதாவது இந்த லோல இருந்து இந்த ஹை இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த 618 கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 618 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் எதிர் அந்த 618 டெஸ்ட் இல்லை அந்த 50% வரையும் மேலே போகலாம். அந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துக்கே வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வரலாம், லோவர்ல வரலாம். அப் ட்ரெண்ட் மாறணும், திரும்பவும் இந்த ஃபால் வந்து திரும்பவும் ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு அப் ட்ரெண்ட் மாறணும் அப்படின்னா இதே 4 ஹவர்ல கூட ஒரு ஹையர் ஐ நல்லா ஃபார்ம் ஆயிட்டு போச்சுன்னா நம்ம வந்து பைக் மாறிக்கலாம். இப்போதைக்கு வந்து செல் சைடு 4 ஹவர்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல நிக்கிறதுனால 30 மினிட்ஸ்ல வேணா நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஹையர் ஐ ஃபார்ம் ஆனா பை ட்ரை பண்ணலாம். எது வரையும் அப்படின்னா இது வரையும் ட்ரை பண்ணலாம், இந்த ஏரியா வரையும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை வந்து பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அடுத்து ப்ராப்பரா இது வரணும் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ வரையும் வரலாம். திரும்ப வந்து இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணலாம். ஸோ அதனால இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். 30 மினிட்ஸ்ல வேணா நம்ம கூட பை பண்ணிட்டு போகலாம். ஸோ எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1200 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், 30 மினிட்ஸ் போயிடலாம். 30 மினிட்ஸ்ல என்னன்னு பார்த்துக்கலாம். 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஹால்ட் ஆயிருச்சு. இந்த இடத்துல வந்து ஹால்ட் ஆகுது. இதுவுமே ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கா பாருங்க. பண்ணல ப்ரோ. ஆக்சுவலா வந்து நம்ம ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி போடலாம். நான் என்ன சொல்றேன்னா இது இந்த ஏரியா எனி பேட்டர்ன்ஸ் நியூட்ரல் வித் கன்ஃபர்மேஷன். நியூட்ரல் வித் கன்ஃபர்மேஷன். அதுக்கு எந்த டார்கெட் முடிச்சிட்டோமோ கரெக்ட்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு போலாம். இப்போதைக்கு கரண்ட்டுக்கு அந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை அண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பிளான் வந்து இப்படி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஈரோ யூஎஸ்டி வந்து பை சரிங்களா. இந்த ஜோன் வந்து இப்போ ரிவர்சல் போடுற மாதிரி இருக்கு. அப்படின்றப்ப நம்ம எவ்வளவு தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். 30 மினிட்ஸ்ல அரௌண்ட் 618 தான் நிக்குது போல மறுபடியும். ஸோ இப்போ ஐயை உடைச்சா நம்ம பையை போ பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இதுக்கு மேல வந்து பை போயிடலாம். பை அப்போ பை அபோவ் போயிடலாம். பட் இது ரீட்ரேஸ்மெண்ட் பையா தான் நான் பாக்குறேன். அதாவது இந்த ஜோன் வரையும் மெயின் ஜோன் இருக்கு இல்லைங்களா, இந்த மெயின் ஜோன் வரையும் இது வந்து ரீட்ரேஸ் பண்ணலாம். இருந்தே கூட இவ்வளவு தூரம் வரையும் பாசிபிள் இருக்கு இதோட மூவ்மெண்ட். ஸோ இதை இப்போ இன்வாலிடேஷன் ஜோன் ஒன்று வச்சுப்போம். சரிங்களா? எப்போ வந்து மார்க்கெட்டு இதுக்கு கீழே அடிச்சா வேணா இந்த ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆகுதோ அப்போ வந்து இன்வாலிடேஷன் வச்சுப்போம். இல்லை இந்த பாயிண்ட் கீழே வச்சுக்கலாம். எனி கேண்டில் 30 மினிட்ஸ்லயே கூட இது கீழே மார்க்கெட் கண்டினியூஸா வந்து ட்ரேட் ஆகிறப்ப இன்வாலிடேஷன் ஜோன். அதாவது ஐய உடைச்சிட்டு கீழே வர்றப்ப நான் சொல்றேன். ஆனதுக்கு அப்புறம் பை ஆக்டிவ் price break this low, then our view invalid.
ஸோ இந்த ஏரியா வந்து வச்சுக்கலாம்ல. ஸோ இந்த இடம் வந்து இப்போதைக்கு இன்வாலிட் பாயிண்ட். ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆகிட்ட அப்புறம் இது இன்வாலிடு. பாசிபிள் ரீடெஸ்ட் வந்து இந்த இடம். ரெஸ்பெக்ட் எங்கெங்க பண்ணும், ஒருவேளை வந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போச்சுன்னா எந்தெந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகலாம் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகலாம். ஒரு குட்டி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதை நான் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு ஃபாலு, ரெக்கவரி, மறுபடியும் ஃபாலு, அதுக்கப்புறம் பிரேக்கு, மறுபடியும் ரீடெஸ்ட்டு, மறுபடியும் மார்க்கெட் கீழே. அதனால இந்த ஜோன் வந்து ஒரு சப்ளை ஜோன் கூட வச்சுக்கலாம். சப்ளை ஜோன் இல்லைன்னா நம்ம டார்கெட் 1 2 வச்சிருந்தோம். ஸோ அப்போ வந்து டார்கெட் வந்து 1 வச்சுக்கலாம். இன்கேஸ் பை அபோவ் ஆனா இதை வந்து ஃபாலோ பண்ணும். இது எல்லாமே வியூ ஒன்லி பை அபோவ் ஆக்டிவேட் ஆனா பை. அதுக்கப்புறம் இங்க எதுவும் ஃப்ரீ, அதாவது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா பெருசா ஒன்றும் இல்லை. மார்க்கெட் இதை உடைச்சாவே மேக்சிமம் வந்து ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு 0 USD பொறுத்த வரையும். அப்படின்றப்ப ஃபைனல் டார்கெட் இதை அப்படி மென்ஷன் பண்ணிடலாம்ல. ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் டார்கெட். ஓவராலா வந்து செல் தான். ஓவர்ஆல் ட்ரெண்ட் வந்து செல். 4 hour டைம் ஃப்ரேம். சரிங்களா? இதுதான் இப்போ குயிக் அனாலிசிஸோட முடிவு. நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து பிளான் பண்ணோம்னா இதுக்கு மேல நம்ம பை பண்ணலாம், இந்த ஏரியாவுக்கு மேல பை பண்ணலாம். ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 300-350 பிப்ஸ் வந்து வருது. ஸோ இதை வந்து லாங்குன்னு போனீங்கன்னா மேபி can give 400 points nearby stop loss. டார்கெட்னு பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து 1:1, மேக்ஸிமம் வந்து இந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் மறுபடியும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் 1 or 2 daysல வந்து நடக்கலாம், பிஃபோர் வெட்னஸ்டே கூட நடக்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரெண்டு கீழே கண்டினியூ ஆகுது, ஒருவேளை கீழே பிரேக் ஆயிட்டு போகுது அப்படின்னா தென் ஃப்ரீ ஃபால், மறுபடியும் இன்னொரு ரவுண்டு ஃப்ரீ ஃபால் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா அதான் நம்ம 4 hourல மார்க் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இந்த லெவல் வந்து மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். மார்க்கெட் தாராளமா இந்த லெவலை வந்து மறுபடியும் வரும். இதுதான் வந்து இப்போதைக்கு அடுத்த சப்ளை, அடுத்த சப்போர்ட் ஜோனு. இப்போதைக்கு சப்போர்ட்ல நிக்குது, பாசிபிள் இந்த ஏரியாலாம் போகலாம். ஸோ இந்த வியூ வந்து 30 minutes வச்சு தான், 4 hour வச்சு கிடையாது. 4 hourல இன்னமும் வந்து செல் தான் போலாம். 4 hourல இன்னமும் செல் தான். 30 minutes பொறுத்தவரையும் இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ
மேபி அந்த பையை வந்து ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இதை உடைச்சிருச்சுன்னா ஆக்டிவேஷன் ஆகாததுக்குன்னு உடைச்சிருச்சுன்னா தென் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் செல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் வந்து இப்போ எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் இது வந்து இவ்வளோ மறுபடியும் ஃபால் ஆகும்னு நினைக்கிறது வந்து ஓகே பண்ணலாம், பட் பெரிய டார்கெட் கிடைக்காது. எனி டைம் ரிவர்சல் ஆகலாம். சரிங்களா? ஒருவேளை மறுபடியும் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் போயிட்டு ஃபால் ஆச்சுன்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் சிவியர் ஃபால். இங்கிருந்து வந்து இன்னொரு ரவுண்ட் ஆஃப் ஃபால் நடக்கிறப்ப இங்கிருந்து போயிட்டு வேணும்னா பெருசா வந்து இங்க ஃபால் ஆகலாம். ஸோ அது மறுபடியும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் போற வரையும் எதுவும் பண்ண வேணாம். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் வியூவு. ஈவன் நான் இதை பப்ளிஷ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஐ கேன் பப்ளிஷ். ஸோ பார்த்தீங்கன்னா ஈரோ யூஎஸ்டி ஷார்ட் டர்ம் பை. ஓவரால் ட்ரெண்ட் வந்து லுக்கிங் bearish, but a lower time frame price trying to test breakout level, so we can expect pullback towards previous support. So previous support or current resistance zone. ஓகே போலா. இந்த இடத்துல ஐடியா போட்டாச்சு. பப்ளிக் அனாலிசிஸ் வந்து டைப் ஆஃப் அனாலிசிஸ் டெக்னிக்கலு, ட்ரெண்ட் வந்து லாங்கு, கேட்டகரி வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் கேனு ஃபண்டமெண்டல்னோ, ட்ரெண்ட் அனாலிசிஸ், டெக்னிக்கல் கிடையாது. அவ்வளோதான், பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இதே வியூ வந்து நம்ம மெயின் குரூப்ல போட்டுருவோம். போட்டுட்டு இந்த வீடியோவும் அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே, ஹீரோ ஸ்டுடியோ தனியாக அப்லோட் பண்ணிடலாம். வேற ஸ்கிரிப்ட் வந்து தனித்தனியா ஒரு 3 வீடியோ வந்து போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கும், ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி இருக்கட்டும். சரிங்களா? நான் வந்து